நாளைக்கு மறக்காமல் 2 பேரும் அங்கே போயிடுங்க. அப்போ தான் 6 மாதத்துல எல்லாம் முடிஞ்சு டைவர்ஸ் கைக்கு வரும். அதுக்கப்புறம் தான் உனக்கும் போனாக்கும் கல்யாணம் பண்ணிக்க முடியும். டே கர்ணா, என்னடா நாங்கள் 2 பேர் பேசிகிட்டே இருக்கோம், நீ பாட்டு அமைதியாக நின்றுட்டே இருக்க? அண்ணா, எனக்கு என்னமோ கர்ணாக்கு இதில் விருப்பம் இல்லைன்னு நினைக்கிறேன். அதனால தான் பேசாமல் அமைதியாக நிற்கிறேன். ஏ திவா, சும்மாறா, நான் சொல்லி அவன் பண்ணாமல் இருப்பானடா. அண்ணா, நீங்கள் சொல்லிட்டீங்கல்ல அண்ணா, அதுபடி நான் செஞ்சிடுறேன். நாளை காலையில் நான் கோர்ட்டுக்கு போயிடுறேன். அம்மா அம்மா, என்ன சித்ரா? என்ன சித்ரா, எதுக்காக இப்படி ஓடி வர? அங்க ஒரு பெரிய கொடுமையே நடக்குதுமா. இந்த அக்காவும் கர்ணா அண்ணனும் எப்பவுமே ஒண்ணு சேரக்கூடாதுன்னு அப்பாவும் சித்தப்பாவும் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஐயோ, என்ன சொல்ற சித்ரா? என்ன பிளான் பண்ணிட்டு இருக்காங்க? ஆமா சித்தி, நாளைக்கு அவங்க டிவோர்ஸ் கேஸோட ஃபர்ஸ்ட் ஹியரிங்கா. ஐயோ, அதுக்கு இவங்க 2 பேரும் தவறாம போகணும். அப்பாவும் சித்தப்பாவும் போக சொல்லிட்டு இருக்காங்க. வழக்கம் போல கர்ணா அண்ணா வேற வழி இல்லாம தலையாட்டிட்டாரு. இந்து அக்காவும் அண்ணன் டிவோர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போட்ட கோவத்துல எதுவுமே சொல்லாம அமைதியா இருந்துட்டாங்க. அப்பாவும் சித்தப்பாவும் இந்த ஹியரிங்க்கு போய் இந்த கேஸ் ஒழுங்கா நடந்துருச்சுன்னா 6 மாசத்துல இவங்க 2 பேரையும் பிரிச்சுட்டு கர்ணா அண்ணனுக்கு புவனா அக்காவை கல்யாணம் பண்றதா பேசிட்டு இருந்தாங்க. என்ன பண்றது? பேசாம நாம எப்பவும் பண்ற மாதிரி நாளைக்கும் விடிய காலையிலே இந்துவை கூட்டிக்கிட்டு வெளியே எங்கேயாவது கோயில் விசேஷம்னு சொல்லி போயிடலாமா? மா இல்லம்மா, அது சரியா வராது. அப்பாக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா நம்மள கொன்னே போட்டுருவாரு. பேசாம கர்ணா ஓட்டிட்டு போற வண்டியோட பிரேக் ஒயரை கட் பண்ணி விட்டுலாமா? ஏன் சித்தி, பைக் இல்லைன்னா கார்ல போயிடுவாங்க. நீங்க வேற ஐடியா கொடுக்குறேன்னு. சித்தி, என்னது இது? அது ஏதோ கபில் ஷோமா. அதுல புருஷன் பொண்டாட்டியா கலந்துட்டு ஜெயிச்சா 50,000 ரூபாய் பணம் கொடுக்கறதா சொல்லி இப்பதான் ஒரு பையன் வந்து கொடுத்துட்டு போனான். திரும்பவும் சொதப்பிட்டோம் போல இருக்கு. திரும்பி கூட பார்க்க மாட்டேங்க. அக்கா, ஏய் சித்ரா வா. என்னாச்சு? சூனாக்கு என்ன வர சொன்னாங்களா? இல்லக்கா, நான் ஒரு விஷயமா உங்களை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். என்ன விஷயம் சொல்லு. அக்கா, உங்ககிட்ட சிவில் சர்வீஸ் எக்ஸாம் பத்தி நான் சொல்லியிருந்தேன்ல. ஆமா, அந்த சிலபஸ்க்கான ஒரு கோர்ஸ் பார்த்தேன். அந்த எக்ஸாமுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், என்னென்ன படிக்கணும் எல்லாம் தெளிவா சொல்லி கொடுக்குறாங்கக்கா. நான் அதை படிக்கலான்னு இருக்கேன். ஹே சூப்பர் சித்ரா, நல்ல விஷயம் தானே இது. ஆனா இப்ப ஃபீஸுக்கு தான் என்ன பண்றதுன்னு தெரியல. அதெல்லாம் நம்ம ஏதாவது ஏற்பாடு பண்ணிக்கலாம். சரி, எவ்வளவு கேக்குறாங்க? அது 50,000 ரூபாய்க்கா. சரி சித்ரா, நீ தைரியமா போ. கண்டிப்பா உனக்கு பணம் வரும். ரொம்ப தேங்க்ஸ். IAS ஆகணுங்கிறது சித்ராவோட ரொம்ப நாள் கனவு. அதுக்கு இந்த 50,000 ரூபாய் ஒரு தடங்களா இருக்கக்கூடாது. நாளைக்கு நம்ம 2 பேருமே இந்த கேம் ஷோக்கு போறோம். இந்து, இப்போதானே அண்ணா வந்து சொல்லிட்டு போனாரு, நாளைக்கு எந்த வேலையும் வச்சுக்காத, டைவர்ஸ் கேஸ் ஹியரிங்க்கு வருதுன்னு.
நீ வேணா நாளைக்கு கோர்ட்டுக்கு போ, நான் வரல. எனக்கு அதை விட சித்ராவோட படிப்பு தான் முக்கியம். இல்லை இல்லை, கோர்ட்டு விஷயம்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். நானும் நீயும் இங்கே கேம் ஷோவில் கலந்துக்கலாம். நீ சொல்கிற மாதிரியே பண்ணிடலாம். வாவ், வரும்போதே இந்த 5 ஜோடிகளும் செம்ம எனர்ஜியோட வந்திருக்காங்க. வெல்கம் டு த ஷோ. நீங்க 5 ஜோடிகளும் உங்க இருக்கையில போய் உட்காருங்க. தேங்க்யூ. இந்த 5 ஜோடிகள் கூட தான் நாம இன்னைக்கு கேம் ஷோவை விளையாட போறோம். என்ன, கேம் ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸ்டார்ட் பண்ணலாம். இன்னும் சத்தமா சொல்லுங்க, ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, ரம்யாக்கு பிடிச்ச கலரை ரம்யாவை விட சுரேஷ் தான் வேகமா எழுதியிருக்காரு. சுரேஷ், என்ன எழுதிருக்கீங்கன்னு காட்டிடுங்க. ஆஹா, சுரேஷ் சிவப்புன்னு எழுதியிருக்காரு. ஓகே, அண்ட் ரம்யாவோட ஃபேஸ் ரியாக்ஷன் பார்த்தா சுரேஷ் ஏதோ தப்பா எழுதியிருக்காருன்னு நினைக்கிறேன். சரி, ரம்யா கிட்ட கேட்டுருவோம். ரம்யா, நீங்க என்ன எழுதிருக்கீங்கன்னு போர்டை காட்டலாம். ஓ, பச்சைன்னு எழுதியிருக்காங்க. என்ன சுரேஷ், ஆரம்பத்திலே தப்பு பண்ணிட்டீங்க. பாருங்க, ரம்யா அவங்களுக்கு பிடிச்ச கலர்ல தான் சாரியே கட்டிட்டு வந்திருக்காங்க. இந்த மாதிரிலாம் கேட்டா இவன் பதில் சொல்லுவானான்னு தெரியலையே. ரம்யா, ஓகே சுரேஷ், உங்க போர்டை காட்டலாம். ஓகே, சுரேஷ் காஃபின்னு எழுதியிருக்காரு. ரம்யா என்ன எழுதியிருக்காங்கன்னு பார்க்கலாம். ரம்யா, உங்களோட பதிலை காட்டுங்க. ஓகே, ரம்யாவும் காஃபி தான் எழுதியிருக்காங்க. குட் 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 ஒர்க். சூப்பர் சூப்பர் சுரேஷ். சுரேஷ், கரெக்டாக எழுதியிருக்கீங்க இந்த வாட்டி. உனக்கு இந்த கேமை பத்தி எதுவும் தெரியுமா? தெரியுமாவா? இப்போதான் முதல் தடவையே அதை பார்க்குறேன். இப்படிலாம் கூட ஷோ நடத்துவாங்களா? ஐயோ, இவனை வச்சுட்டு நான் எப்படி இந்த கேம்ல ஜெயிக்க போறேன்னு தெரியலையே. ஓகே, சுரேஷ் அண்ட் ரம்யா எப்படியோ திக்கு முக்காடி 2 பேரும் 10 கேள்வியில 5 கேள்விக்கு சரியான பதில் எழுதியிருக்காங்க. நைஸ் 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 ஒர்க். நீங்க 2 பேரும் போய் உங்க இடத்துல வெயிட் பண்ணுங்க, நான் கூப்பிடுறேன்.